வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் அனைத்துலக விடயங்கள் காத்திருக்கின்றன. இந்திய பெரியனரின் ஸ்ரீலங்காவுக்கான முதன்மை ராஜதந்திரியான சந்தோஷ் ஜா தமிழரசு கட்சியில் வரும் ஆனால் வராது என்ற பொசிப்பு நிலை தலைவராக உள்ள சிவஞானம் ஸ்ரீதரனை மீண்டும் ஒரு முறை இந்த வாரம் சந்தித்து பேசியிருக்கிறார். நேற்று முன்தினம் கொழும்பில் இடம்பெற்ற இந்த சந்திப்பு குறித்து இந்தியா ஹவுஸ் எனப்படும் இந்திய இல்லம் ஒரு பகிரங்கப்படுத்தலை செய்துள்ளது. இலங்கை தீவின் தற்கால அரசியல் நிலவரங்கள் குறித்தும் வடக்கு கிழக்கில் இந்திய பிரியனர் முன்னெடுக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் கலந்து உரையாடப்பட்டதாக இந்தியா ஹவுஸ் குறிப்பிடுகிறது. கடந்த சில வாரங்களில் ஸ்ரீதரனை சந்தோஷ் ஜா சந்தித்து பேசியிருப்பது இது இரண்டாவது முறையாகும். கடந்த பிப்ரவரி 21 ஸ்ரீதரனை இந்தியா ஹவுஸுக்கு அழைத்த சந்தோஷ் ஜா தமிழரசு கட்சியின் தலைவர் என்ற பொறுப்பில் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு நகர்வுகளை ஸ்ரீதரன் விரைந்து எடுக்க வேண்டும் என்ற விடயத்தை இடித்துரைத்திருந்தார். அத்துடன் ஈழத்தமிழர்களின் விடயங்களில் இந்திய வகிவாகத்துக்கு தேவையான அபிர்ப்பாகங்களை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியத்தையும் அவர் வலியுறுத்தி இருந்தார். இவையாவும் ஏற்கனவே தெரிந்த விடயங்கள். ஆனால் தமிழரசு கட்சியில் அதற்கு பின்னர் இடம்பெற்ற ஸ்லீப்பர் செல்களின் ஆட்டம் காரணமாக கட்சியே ஆட்டம் கண்டுவிட்டது. கட்சியின் பிரச்சனைகள் தற்போது ஸ்ரீலங்காவின் நீதித்துறையில் இடியப்ப சிக்கலாக மாறியிருப்பதை கண்ணார கண்ட இந்திய பிரியனருக்கு இன்னொரு சிக்கலாக வடக்கு கிழக்கில் தனது பொருளாதார முகமை அமைப்புகளான அதானி போன்ற குழுமங்கள் முன்னெடுக்கும் திட்டங்களை மையப்படுத்திய எதிர்ப்புகளும் உருவாகியுள்ள நிலையில் மீண்டும் ஒரு முறை ஸ்ரீதரன் இந்தியா ஹவுஸால் இந்த வாரம் அழைக்கப்பட்டுள்ளார். பெரியண்ணர் வீட்டின் அதானி கிரீன் எனர்ஜி எனப்படும் அதானி குழுமத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனம் தமிழர்களின் மன்னார் மற்றும் பூநகரி ஆகிய பகுதிகளில் காற்றாலை மற்றும் சூரிய ஒளியின் ஊடாக மின்சார உற்பத்தியில் ஈடுபடுவதற்கான நிர்மாண கட்டமைப்புகளில் ஈடுபட்டு வருகிறது. இவ்வாறு அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை எதிர்வரும் 20 வருடங்களுக்கு கொள்வனவு செய்வதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவையும் கடந்த 7 கிரீன் சிக்னலை அதாவது பச்சை கொடியையும் காட்டியிருந்தது. ஆனால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் நெருங்கிய உறவு கொண்ட கௌதம் அதானியின் இந்த திட்டத்துக்கு தமிழர்களின் தரப்பில் எழும் எதிர்ப்புகள் இப்போது டெல்லியையும் விசனப்படுத்த தலைப்படுகின்றன. இந்த விடயத்தில் தென்னிலங்கையில் உள்ள சூழலியலாளர்கள் தீவிரமான இந்திய எதிர்ப்பு கொடியை பிடிக்கும் நிலையில் இப்போது இது தமிழர்களுக்கும் பரவி அங்கிருந்தும் எதிர்ப்புகள் வெளியிடப்படுகின்றன. ஆண்டுதோறும் இலங்கைக்குள் வலசையாக செல்லும் பறவைகளின் நுழைவாசலாகவும் கடல்சார் சுற்றுச்சூழலின் முக்கிய இடமாகவும் மன்னார் இருப்பதால் அங்கு நிர்மாணிக்கப்படவுள்ள இந்திய பெரியனரின் மின் உற்பத்தி திட்டங்கள் இலங்கையின் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதகத்தை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் தென்னிலங்கையில் இந்த எதிர்ப்பு கொடி தீவிரப்படும் நிலையில் ஸ்ரீதரன் இந்த வாரம் இந்தியா ஹவுஸுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். ஒருவேளை வடக்கு கிழக்கில் தான் முன்னெடுக்கும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு தமிழர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழரசு கட்சியின் பக்கத்திலும் இருப்பதான ஒரு இடித்துரைப்பு டெல்லியால் ஸ்ரீதரனுக்கு இந்த சந்திப்பில் வழங்கப்பட்டிருக்க கூடும். ஆனால் இவ்வாறான சந்திப்புகளில் என்ன பேசப்படுகின்றது என்ற விடயங்கள் தமிழர்களின் அரசியல் பிரதிநிதிகளிடமிருந்து இதுவரை வெளிப்படைத்தன்மையாக வந்ததில்லை. நேற்று முன்தினம் கூட ஸ்ரீதரனை சந்தித்து பேசியதை இந்தியா ஹவுஸ் தான் பகிரங்கப்படுத்தி இருப்பதையும் இங்கு அவதானித்துக் கொள்ள வேண்டும். இதற்கிடையே இவ்வாறான சந்திப்புகள் இடம்பெற இதே சமகாலத்தில் இன்னொரு விடயம் இதற்குள் இருப்பதையும் அவதானித்துக் கொள்ள வேண்டும். அதாவது அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தில் புலம்பெயர் தமிழ் அமைப்பான உலகத் தமிழர் பேரவையுடன் இடைக்கிடையே குசுகுசுப்புகளை செய்யும் ராஜாங்க திணைக்களத்தின் ராஜதந்திரியான டொனால்டு இந்த வார இறுதியில் தமிழக தலைநகர் சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்துக்கு சென்ற பின்னர் கொழும்புக்கு பயணப்படுவதை சார்ந்த விடயம் இது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்க வகிபாகத்தை மேலும் இறுக்கமாக்கும் வகையில் லூவின் பயணம் இடம்பெற உள்ளதாக குறிப்பிடப்படும் பின்னணியில் அமெரிக்காவின் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் எனப்படும் வெளியுறவு அமைச்சகம் டொனால்டுவின் சென்னை மற்றும் கொழும்பு பயணங்கள் குறித்து வெளியிட்ட அறிக்கையில் இந்த பயணத்தின் போது அரசியல் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு பிரச்சனைகள் குறித்து விவாதங்கள் இடம்பெற உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் தங்கியிருக்கும் டொனால்டு சில வேளைகளில் சில இலக்குகளுக்காக அனுரகுமார திசாநாயக்கா போன்ற முகங்களையும் சந்தித்துக் கொள்ளக்கூடும். எனினும் நிச்சயமாக தமிழ் அரசியல் முகங்களையும் தமிழ் முகங்களை உள்ளடக்கிய குடிசார் சமூக முகங்களையும் கொழும்புக்கான வாஷிங்டனின் தூதர் ஜூலி சங் சகிதம் லூ நிச்சயமாகவே சந்தித்து பேசக்கூடும் என்பதை எதிர்பார்க்கலாம்.
பொதுவாகவே இந்தியாவுக்கு செல்லும் அமெரிக்க ராஜாங்க திணைக்கள முகங்கள் டெல்லியுடன் தமது சந்திப்புகளை மட்டுப்படுத்தி திரும்பிய நிலையில் GTF எனப்படும் இமாலய பிரகடன புகழ் உலகத் தமிழர் பேரவை போன்ற புலம்பெயர் அமைப்புடன் தொடர்பாடலை கொண்ட டொனால்டு சென்னையிலும் சந்திப்பை நடத்திவிட்டு கொழும்புக்கு செல்வது, அதுவும் இந்த வாரம் ஸ்ரீதரனை மீண்டும் ஒருமுறை இந்திய ராஜதந்திரி சந்தித்து பேசியுள்ள நிலையில் இந்த பயணம் இடம்பெறுவது சில கமுக்கங்கள் அமுக்கங்கள் குறித்த விடயதானங்களை வழங்கத்தான் செய்கிறது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பிரிங்மேன்ஷிப் எனப்படும் மோடி மஸ்தான் அரசியல் வித்தைகளும் கொதிநிலைக்கு சென்று திடீரென ஜூவடிவ திருப்பத்தை எடுக்கும் பாணியிலான ராஜதந்திரங்களும் தொடர தலைப்படுகின்றன. அந்த வகையில் அனைத்துலக மனிதாபிமான சட்டத்திற்கு முரணான வழிகளில் அமெரிக்க ஆயுதங்கள் இஸ்ரேலிய படைகளால் காசாவில் பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்த ஆய்வுகளை அமெரிக்கா மேற்கொண்ட நிலையில் இவ்வாறான மதிப்பீடு அவசியமானது என நேற்று வெள்ளை மாளிகை அறிக்கையிட்டுள்ளது. ஆயினும் இஸ்ரேல் அனைத்துலக மனிதாபிமான சட்டத்திற்கு முரணான வழிகளில் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தியமை தொடர்பாக அமெரிக்கா அதிகாரபூர்வமாக இதனையும் பிடிகொடுக்கவில்லை. எனினும் மீறல்கள் இடம்பெற்றனவா என்பது குறித்து ஆய்வுகள் நடந்து வருவதாக கூறுவதன் மூலம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு ஏதோ ஒரு வழியில் வாஷிங்டன் அழுத்தங்களை வழங்க தலைப்படுகின்றது. ஆனால் மறுபுறத்தே அது இஸ்ரேலை பாதுகாத்துக் கொள்ளவும் வழமை போலவே கடுமையாக பிரயத்தனப்படுகின்றது. அமெரிக்க இஸ்ரேலிய உறவுகள் கொதிநிலைக்குள் தள்ளப்படுவதான ஒரு தோற்றப்பாடு உருவாகியுள்ள பின்னணியிலும் ரஃபா மீது இஸ்ரேல் ஒரு பெரிய தாக்குதலை ஆரம்பித்தால் ஏற்றுமதி கட்டுப்படுத்தப்படும் என அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் எச்சரித்த பின்னணியிலும் இந்த நகர்வு வந்திருக்கின்றது. எனினும் நெத்தன்யாகு அரசாங்கத்தை பொறுப்பேற்க செய்யும் வகையில் அமெரிக்கா நகராது என்ற விமர்சனங்களும் வெளிப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் அனைத்துலக மனிதாபிமான சட்டத்திற்கு முரணான வழிகளில் அமெரிக்க ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து நடத்தப்படும் ஆய்வுகள் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர ஏமாற்று வேலை என அமெரிக்க வெளியுறவு குழுவில் உள்ள ஜனநாயக கட்சி தரப்பு முகங்கள் விசாரப்படுகின்றன. இந்த நிலையில் அமெரிக்கா மோடி மஸ்தான் வித்தையுடன் இஸ்ரேலுக்கு பக்கப்பாட்டை வழங்கி வரும் நிலையில் உலக அரங்கில் இஸ்ரேல் தனிமைப்படுவதற்குரிய இன்னொரு முக்கிய அடையாளமாக பலஸ்தீனத்தை ஐநாவில் ஒரு முழுமையான உறுப்புரிமை தேசமாக ஏற்றுக்கொள்ள ஐநா பொதுச்சபை நேற்று வாக்களித்தது. பலஸ்தீனத்துக்கு ஐநாவில் முழுமையான உறுப்புரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை கடந்த மாதம் ஐநா பாதுகாப்பு பேரவையில் வைத்து அமெரிக்கா தனது வீட்டோ எனப்படும் வெட்டுரிமை வாக்கால் நிராகரித்த நிலையில் ஐநா பொதுச்சபை எடுத்த இந்த புதிய நகர்வின் மூலம் பலஸ்தீனத்திற்கு ஐநாவில் முழுமையான உறுப்புரிமையை வழங்க ஐநா பாதுகாப்பு பேரவைக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 133 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐநா பொதுச்சபையில் இந்த தீர்மானம் முன்வைக்கப்பட்டு பெரும்பான்மையுடன் ஏற்கப்பட்டது. அமெரிக்கா, இஸ்ரேல், செக் குடியரசு, ஹங்கேரி, மைக்ரோனேசியா, நவ்ரு, பலாவ் மற்றும் பப்புவா நியூகினி ஆகிய 9 நாடுகள் இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்துக் கொண்டன. பிரித்தானியா உட்பட்ட 25 நாடுகள் மதில் மேல் பூனைகளாக இருந்து வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை. எனினும் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக 143 வாக்குகள் கிட்டியதால் இந்த தீர்மானத்தை பொதுச்சபை ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த தீர்மானம் கவனமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு தீர்மானமாகும். இந்த தீர்மானம் பலஸ்தீனர்களுக்கு முழுமையான ஐநாவின் அங்கத்துவத்தை வழங்க கோரவில்லை. எனினும் ஐநாவில் பலஸ்தீனத்திற்கு முழுமையான உறுப்புரிமையை வழங்குவதற்கு அந்த தேசம் தகுதியானது என்ற அங்கீகாரம் கிட்டியுள்ளது. பொதுச்சபையில் எடுக்கப்பட்ட இந்த முடிவை இஸ்ரேல் உடனடியாக கண்டனம் செய்தது. ஆயினும் காசா மக்களின் இறுதி புகலிடமாக உள்ள ரஃபா மீது ஒரு பெரிய இராணுவ நடவடிக்கையை எடுக்க தலைப்படும் இந்த நேரத்தில் இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதில் சாதகமான முடிவு வந்ததை பலஸ்தீன தரப்பு வரவேற்றுள்ளது. நேற்று பொதுச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானம் பலஸ்தீன தேசத்திற்கு ஆதரவாக உலகத்தின் கருத்தியல் இருக்கின்றது என்பதற்குரிய வெளிப்பாடாகவும் வந்துள்ளது. இந்த வாக்கெடுப்பு இடம்பெறும் முன்னரே இஸ்ரேலும் அமெரிக்காவில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த சில பிரபல முகங்களும் ஐநாவுக்கு அமெரிக்கா வழங்கும் நிதி குறைக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை வலியுறுத்தி கொண்டன. பொதுச்சபை தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்த அமெரிக்கா பலஸ்தீனத்துக்கு உறுப்புரிமை வழங்குவது குறித்த விடயம் மீண்டும் பாதுகாப்பு பேரவைக்கு வந்தால் அது மீண்டும் தனது வீட்டோ எனப்படும் வெட்டுரிமை வாக்கால் நிராகரிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கிடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இடைநிறுத்தப்பட்டதை தொடர்ந்து ரஃபா மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை அனுமதியை வழங்கியுள்ளது. ரஃபா மீதான தாக்குதலை அமெரிக்கா பிடிவாதமாக எதிர்த்துக் கொண்டாலும் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் சில எச்சரிக்கைகளை இஸ்ரேலுக்கு விடுத்துக் கொண்டாலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறி
இந்த முடிவை எடுத்து ரஃபா மீதான ராணுவ நடவடிக்கைக்கு உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக ஐரோப்பாவை மையப்படுத்திய பிரபல இசை போட்டியான யூரோவிஷனின் 7 தசாப்த கால வரலாற்றில் இன்று போட்டி இடம்பெறும் ஸ்வீடனின் மால்மோ நகரம் கடுமையான எதிர்ப்பை எதிர்நோக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த முறை யூரோவிஷன் போட்டியிலிருந்து இஸ்ரேலை நீக்க கோரி பலஸ்தீனர்களுக்கு ஆதரவான போராட்டம் இடம்பெறவுள்ளதால் இன்று இடம்பெறவுள்ள இறுதிப் போட்டி குறித்த கொதிநிலை அதிகரித்துள்ளது. உலகெங்கிலும் உள்ள 150 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்கள் இன்று யூரோவிஷனின் இறுதிப் போட்டியை தொலைக்காட்சிகளில் கண்டுகளிப்பார்கள். சுமார் 15,000 ரசிகர்கள் நேரடியாகவே மால்மோ அரங்கில் கூட உள்ள நிலையில் இந்த கொதிநிலை உருவாகியுள்ளது. இந்த போட்டியில் பங்கெடுக்கும் 26 நாடுகளைச் சேர்ந்த கலைஞர்களில் இஸ்ரேலிய பாடகர் ஈடன் கோலனும் ஒருவர் என்ற வகையில் இந்த எதிர்ப்பு நிலை உருவாகியுள்ளது. இதுவரை அரசியல் சார்பற்ற முத்திரையை தக்க வைத்துக் கொள்ள யூரோவிஷன் முயற்சித்து வந்தாலும் காசாவில் இஸ்ரேல் நடத்தும் போரின் எதிரொலிகளால் யூரோவிஷன் தனது 7 தசாப்த கால வரலாற்றில் இன்று மிகப்பெரிய அதிர்வுகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே உக்ரைன் மீதான ரஷ்ய போரால் ரஷ்யாவும் இதே போன்ற ஒரு எதிர்ப்பை யூரோவிஷனில் எதிர்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.